ஹே காய்ஸ், டாக்டர் அந்தன் பேசுகிறேன். எல்லாரும் வீட்டில் சேஃபாக பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். மே மாதம் ஆரம்பித்து விட்டது. ஸோ மே மாதம்னாவே கோடை காலம், வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வீக் மே மாதம் ஃபுல்லாகவே இந்த ஹீட் வேவ் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ வெளியே வெப்பநிலை 40 டிகிரிக்கு மேலே வரைக்கும் தொடலான்றாங்க. ஸோ இப்போ இந்த 40 டிகிரிக்கு மேலே இருக்குன்னா வெளியவே போக முடியாத இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம உடம்பு எப்படி இந்த வெயிலில் வெப்பநிலை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு ஒரு சில டெம்பரேச்சருக்கு தான் மெயின்டைன் பண்ண முடியும், தாக்கு பிடிக்க முடியும். அதே ஒரு டெம்பரேச்சர், அவுட் சைட் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு மீறிச்சுன்னா நம்ம உடம்பு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் கொடுக்காம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈஸியாக சில டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் அட்வைஸ் பற்றி போட்டுட்டு இருக்கேன். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ யூஸ்வலி நம்ம வெயிலில் அதிகமாக போகிறப்ப நம்மளுக்கு என்னங்க தோணும், அதிகமாக தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். தண்ணி ஒரு 1 hour கூட தண்ணி குடிக்காம நம்ம இருக்க முடியாது. ஏன் நம்மளுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனா, நம்ம உடம்புல ஒரு வேர்வை, அதாவது ஸ்வெட்டிங் ஒரு நார்மல் ஃபினாமினா பாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம உடம்பை கூலாக வச்சுக்க. ஸோ நம்ம வெளியே போகிறப்ப நம்ம பாடி அந்தளவுக்கு ஹீட் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம உடம்பு கூல் பண்ணுறதுக்கு வெளியே ஸ்வெட்டிங் சொல்லிட்டு ஒரு நார்மல் ஃபினாமினா நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அதே ஒரு விஷயம் நீங்கள் தண்ணி குடிக்காமல் விட்டுட்டீங்கன்னா, தண்ணி உடம்புல இல்லைன்னா உடம்புல இருக்க எல்லா ஸ்வெட், அதாவது உடம்புல இருக்க எல்லா ஸ்கின் மூலம் எல்லா தண்ணியும் வெளியே உங்கள் உடம்பு டீஹைட்ரேஷன் என்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ டீஹைட்ரேஷன்னா உங்கள் உடம்புல தண்ணியே இல்லாமல், ஏன்னா எல்லா தண்ணியுமே உங்கள் வேர்வை மூலயமா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும். தண்ணி எப்பயுமே கையில் வச்சுட்டு இருக்குங்க. ஒரு 6 to 8 லிட்டர் தண்ணி குடிங்கன்றாங்க. ஸோ நீங்கள் தண்ணி பேசிக்காக நீங்கள் தண்ணி நார்மல் வாட்டர் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கனாலே உங்க பாடி சில விஷயங்கள் அதவே பார்த்துக்கும். ஆனா இப்ப இந்த ஹீட் வேவ் டைம்ல, அதாவது வெளியே வெப்பநிலை 40 டிகிரிக்கு மேல இருக்கு, 46 டிகிரி மேல இருக்கு, அது மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு 40 டிகிரி வரைக்கும் தான் ஒரு சில கண்ட்ரோல்ல இருந்து பண்ணும். இதே 40 டிகிரிக்கு மேல பாடி டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா நம்ம உடம்புக்கு இந்த ஹீட் எக்ஸாஸ்ட் வரும். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா, ஹீட் எக்ஸாஸ்ட் நம்ம அதிகமான வெப்பநிலை 40 டிகிரி மேலே உடம்புக்கு போகிறப்ப நம்மளுக்கு அதிகமாக வேர்க்கும். 2வது நம்மளுக்கு தலை சுத்தல் இருக்கலாம். 3வது ஒரு மாதிரி மயக்கமாக தலை சுத்தல் இருந்துட்டு, அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை குடிச்சே ஆகணும் நண்பர்களே. நீங்கள் தண்ணிலாம் குடிக்கலை, நீங்கள் வெளியே போகாமல் போகிறீங்க, அதிகமாக சுற்றுறீங்கன்னா இதுவே ஒரு ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம உடம்புல காஸ் பண்ணும். ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான இது. ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க உடம்புல தண்ணி இல்லாமல் அந்தளவுக்கு வெப்பநிலை அதிகமானாலும் அவங்க உடம்பு கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் எப்பயுமே வாட்டர். ஸோ எப்பயுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், வாட்டர் பாட்டில் கையில் வச்சுட்டே இருக்கணும், அது ஒன்று. 2வது விஷயம் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வெயிலில் போகிறது அவாய்ட் பண்ணுங்க. ஸோ வெயில் உச்சி வெயில். ஸோ மதியான டைம் இருக்குன்னு தெரியுமா, மதியான டைம் இந்த பீக்காஸ்ன்னுவாங்க. ஸோ மதியானம் இந்த 12 to 3 அது மாதிரி டைம் அவாய்ட் பண்ண பாருங்க. அப்படியே நீங்கள் போனீங்கனாலுமே உங்கள் பாடி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்க, கவர் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அதிகமாக வேர்க்குதோ, தண்ணி தாங்க இருக்குதோ, அப்போல்லாம் எங்கெங்க மரம் இருக்கோ, இல்லை எங்கெங்க பில்டிங்ஸ் இருக்கோ, அங்கே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு போங்க. ஸோ யூஸ்வலி வெளியே போகிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஹீட் எக்ஸாஸ்ட் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அண்ட் 3வது விஷயம் அதிகமான தண்ணி உள்ள கண்டென்ட்டான ஒரு ஃப்ரூட்ஸ், எக்ஸாம்பிள் வாட்டர்மெலான். ஸோ வாட்டர்மெலான் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதாவது ஜூஸாகவும் விற்கிறாங்க, இல்லை அப்படியே பழமாக விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வாட்டர்மெலான் எப்பயுமே எங்கே போகிறப்பையும் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. 2வது குக்கும்பர். ஸோ குக்கும்பர் நீங்கள் ரோட்டு கட்லேயே ஓரமாக கிடைக்கும், 10 ரூபாய்க்கு கிடைக்கும். குக்கும்பர் எப்பயுமே பேக்கில் வச்சுக்கோங்க. 3வது நீங்கள் சாப்பாடுல தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியுமே நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டர்மெலான், குக்கும்பர், இந்த தக்காளி, அப்புறம் ஸ்ட்ராபெரி கிடைச்சா ஸ்ட்ராபெரி, இது எல்லாமே நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஸோ இதுவுமே உங்கள் டயட்லேருந்து எடுத்துக்கோங்க. அண்ட் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா வெளியே ரொம்ப உச்சி வெயில அடிக்க வெளியே அனுப்பாதீங்க. மீன்ஸ் மேலே மொட்டை மாடிக்கிறோம் போகக்கூடாது. இப்போ வீட்டில் அம்மா துணி காய்க்க போகிறேன், பாட்டி துணி காய்க்க போகிறாங்க, அப்போ கூட நீங்கள் அனுப்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் மேலே நீங்கள் மொட்டை மாடிக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்னாலும் அப்போ கூட உங்களுக்கு ஹீட் எக்ஸாஸ்ட் வரும். ஏன்னா அந்தளவுக்கு வெப்பநிலை வெளியே அதிகமாக இருக்குது, அதாவது 40 டிகிரி மேலே போடுறப்ப. ஸோ இந்த ஹீட் வேவ்ல நம்ம ப்ரிவென்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க. இந்த பீக்காஸ் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட். தேங்க்யூ, பை.